வணக்கம் நண்பர்களே. இது இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்லங்க. அதாவது செட்டிப்பாளையம் ரோட்லேருந்து நியர்பையே தான் சைட்டு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பார்த்துருப்பீங்க. முன்னாடியே தார் ரோட்டுக்கிட்டே வந்து நியர்பை பக்கத்துலேயே தாங்க இருக்குது. உள்ளே வந்து வந்தீங்கன்னா தார் ரோடு தாங்க. பாருங்கள், இப்போ பார்க்க போகிற சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 55. நீங்கள் கப்பல் மாதிரி வந்து கார் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த சைட்டில் நம்ம வீடு கட்டினா வீடே கப்பல் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நல்லா சூப்பரான சைட்டுங்க இது. பாருங்கள், இந்த பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கல் வந்து இதுங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு கல்லுங்க. அப்போ இது 2வது கல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிற 3வது கல்லுங்க. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி வீடு இருக்கும். மண் பாருங்கள், நல்லா வீடு கட்டுறதுக்கான உகந்த மண் தாங்க. நல்லா செடி கொடி எல்லாமே வச்சிங்கனாலும் வரும். வீட்டில் வந்து மாடி தோட்டம் மாதிரியே போட்டு இது பண்ணலாம். இது பாருங்கள், செகண்ட் கல்லுங்க. இது வந்து 3வது கல்லுங்க. இங்கேருந்து அப்படியே பேக்லேருந்து அப்படியே பாருங்கள், சைட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க. நல்லா பாருங்கள், தென்னை மரத்தோடு வீடு இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த சைட்டை வாங்கினீங்கன்னா நல்லா வச்சு மரம் செடியை தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் வச்சு நல்லா வருங்க. இந்த ஏரியாவில் மரங்களும் செடிங்களும் எல்லோரும் வீட்டுக்கு ரொம்ப வந்து கார்டனிங் விரும்புகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சைட் ரொம்ப செட் ஆகுங்க. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வீடுகளாக தான் இருக்குதுங்க. வந்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேறிடலாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த சைட்டு. பாருங்கள், இப்போ தான் இது வந்து ரோடுங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோடு பாருங்கள். அந்த அந்த வீட்டில் அந்த இந்த பக்கம் கல்லுலேருந்து இங்கே வரைக்கும் ரோடு தாங்க. பாருங்கள், இது வந்து அதர் ஸ்கூல் பேக் சைடு காம்பவுண்ட் வந்துருங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்க்க போது நம்ம செகண்ட் சைட் பார்க்க போகிறோங்க. இது வந்து அவதா ஸ்கூலுக்கு ஃப்ரண்ட் கேட்லேருந்து வந்துடுங்க. பாருங்கள், இது தார் ரோடு தாங்க. வாங்க உள்ளே போய் நம்ம சைட்டு பார்க்க போகலாங்க. பாருங்கள், இந்த சைட்டில் இருக்குது. இந்த சைட்டு வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஓடக்கல் செம்மண் பூமி தாங்க. சைட்டு கட்டுறதுக்கு நல்ல உகந்த இடம் தாங்க இது. பாருங்கள், உங்களுக்கு வந்து சுற்றி வீடுகள் இருக்குது. உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து லைனும் இங்கே இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. சுற்றி வீடுகளாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லாமே வீடுகள் தான். இது ஸ்கூலுங்க. இப்போ அப்படியே நம்ம பார்க்க போகலாங்க சைட்டை. இது ரோடுங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறதா ரோடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து லோனுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணித்தரோங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைடு தாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் 70% லோன் முடி நாங்கள் வாங்கி தருவோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குங்க. வீடு வந்து அமைப்பும் வந்து இதில் ஸ்கொயராக வந்து விழுகுங்க. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து 40க்கு 38ங்க. பயங்கரமான ஸ்கொயர் சைட்டுங்க இது. இயற்கையாக இருக்குங்க இந்த இடம். வீடு கட்டி இயற்கையாக வந்து வாழணுங்கிறவங்க வந்து இங்கே தாராளமாக வீடு கட்டியிருக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்ஸ் ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. போத்தனூர் செட்டிப்பாளையம் ரொம்ப டெவலப்மெண்ட்டான ஏரியாவாக ஆகிட்டுருக்குதுங்க. இதில் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மாறிட்டே தான் இருக்குதுங்க. அதனால் வீடு வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்காம இப்போவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் வாங்கிடலாங்க நீங்கள். வாங்க, இப்போ நம்ம சைட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இது வடக்கு பார்த்த சைட்டுங்க. அளவு வந்து 40க்கு 38ங்க. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் தெரியுது ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் கலர் வந்து 40 அடிங்க. பாருங்கள், இது முதல் கல்லுங்க. அப்படியே மண்ணும் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போவே பாருங்கள் இப்படி செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து நல்ல இயற்கையான செடிகள் வந்து வரக்கூடிய இடங்கங்க. நீங்கள் என்ன செடிகள் வச்சாலும் ஃப்யூச்சரில் வீடு கட்டி ஒரு வாழை மரமோ தென்னை மரமோ எது வச்சாலும் நல்லா வளருங்க. இந்த கல் 2வது கல்லுங்க. இது 3வது கல்லுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்கொயராக இருக்குன்னு பாருங்கள் சைட்டு. இது 3வது கல்லுங்க. இது 4வது கல்லுங்க. பாருங்கள், ஸ்கொயர் சைட்டு. வேணும்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரோம். எல்லா பேங்க்லேயும் லோன் பண்ணி தருவாங்க. நாங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணித்தரோம். என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.